விஜயினுடைய அவர்கள் தொண்டர்களையோ கட்சிக்காரங்க டீமாரலைஸ் பண்ணோம். இதுக்கும் கட்சியை கலைத்துடுவார்னு கார்டு போடுறாங்க. நிறைய பொய் செய்தியை பரப்புறாங்க. அவர் வந்து இப்போ எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண மாட்டார். எதுக்கு கண்டெஸ்ட் பண்ண மாட்டாரு? எது எது திமுகவுக்கு சாதகம் இல்லையோ அதெல்லாம் அவர் செய்வார்னு இவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. ஆனா அது என்ன ஆச்சுங்க, இன்னைக்கு காலையில எல்லா பேப்பர்லயும் போட்டாங்க. 2 வரி செய்தி தான். இவங்க நேத்து பூரா ஊதிட்டு இருந்தாங்க. விசாரணை 7 மணி நேரம் ஒரு பத்திரிகையில் கிடுக்கு பிடி போட்டார்கள்லாம் எழுதுறாங்க. ஸோ அவங்க வந்து சிபிஐயை பொறுத்தவரையில் இவரை விட்னஸாக தான் கூப்பிட்டுருக்காங்க. இவரை சஸ்பெக்டாக ஆக்கினாலும் ஆக்கலாம், ஆனால் அக்யூஸ்டாக ஆக்க மாட்டாங்க. அடுத்தது இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். விட்னஸ், சஸ்பெக்ட், அக்யூஸ்டு. குற்றப்பத்திரிகையில் அவர் பேர் வரப்போகுதுன்றாங்க. முன்கூட்டியே சொல்கிறாங்க. அதாவது குற்றப்பத்திரிகை இன்னும் தயாராகிருக்காது, அடுத்த மாதம் வரும்னு சொல்கிறாங்க. அதில் விஜய் பேர் வரும். வந்தால் என்ன, சோ வாட்? விஜய் பேர் வராமல் அந்த குற்றப்பத்திரிகை இருக்காது எப்படின்னு கேட்குறீங்களா? தாவேகா கட்சி பரப்புரையை நடத்தியது கரூரில் 27 செப்டம்பர் 2025. அதன் தலைவர் விஜய் பரப்புரைக்காக அங்கே வந்தார். வருமா இல்லையா? அப்போ குற்றப்பத்திரிகையில் விஜய் பேர் வரும்னா வருமே, அவர் தானே மெயின் ஹீரோ. அதனால வந்து மக்களை வந்து திசை திருப்புவதற்காகவும் மக்கள் மேலே ஒரு ஏதாவது அவதூறை பரப்புறதுக்காக விஜய் மேலே மக்களிடம் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கும் இப்படி ஒரு நீசத்தனமான பிரச்சாரத்தை ஊடகங்கள் தமிழ்நாட்டில் நான் வந்து மதிச்சிட்டு இருந்த பல ஊடகங்கள் கூட நேற்று பிளே பண்ணதை பார்த்தா, அப்போ கம்ப்ளீட்டா பெண் நிறுவனம் நம்ம சபரீசன் ஸ்டாலினுடைய மருமகன் நடத்துறாரு. அதானே இன்னைக்கு மீடியாவையே கண்ட்ரோல் பண்ணதா சொல்றாங்க. ஹெட்லைன் என்ன போடணும், விவாதம் ஈவினிங் எதை வைக்கணும்ன்றது உள்பட போடுறாங்க. நல்லா கேட்டாரு நிர்மல்குமார். என்ன கேட்டாரு? நீங்க எல்லாத்தையும் வாதம் பண்றீங்களே, அமித்ஷாவை உட்கார வச்சுட்டு புதுக்கோட்டையில நயினார் நாகேந்திரன் பேசினார், மாநில பாஜக தலைவர். கரூர்ல 41 பேர் செத்ததுக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொல்லி அதை பத்தி விவாதம் நடத்துனீங்களா நீங்க?